நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மகுடீஸ்வரன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவனுக்கு பல பேர்கள் உண்டு, பல அவதாரங்கள் உண்டு. அதில் மகுடேஸ்வரன்னா என்ன? மகுடம் என்னது? மகுடம் அரசனுக்கு தலையை வச்சுருப்பாங்கள்ல, அந்த மகுடத்துக்கு மேலே இருக்கிற சிவன் மகுடேஸ்வரன். இன்னொன்று மகுடி என்ன? வளைந்தாடு பாம்பே சுழன்றாடு பாம்பே ஊதுறாங்கள்ல, மகுடின்னு சொல்லுவாங்க. மகுடிக்கு மயங்காத பாம்பு இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மகுடி இசை அவ்வளோ இனிமையாக இருக்குமா. இனிமையான இசை எதில் வருதுன்னா, நாதர் சுரத்தை விட இனிமையான இசை எது? மகுடி தான். மகுடி வாசிங்கம்பாங்க. மகுடி வாசிச்சா எல்லோரும் மயங்கிடுவாங்க. பாம்பே மயங்குது, இப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். ஸோ மகுடேஸ்வரன் மகுடி வாசித்து அந்த பாம்பை என்ன பண்ணுறாரு? தன் கழுத்தில் அப்படியே நிற்க வச்சிருக்கிறார். அந்த மகுடேஸ்வரன் பேர். ஸோ இந்த மகுடேஸ்வரனுக்கு சிறப்புகள் பல இருக்குது. மகுடி ஊதி என்ன பண்ணுறாரு? அந்த நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆராதாரத்து நிலையான என்னது அந்த சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, நமது மூலாதாரத்திலிருந்து எழுந்து வரும் அந்த சக்தியானது நமது நெற்றி போட்டில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தை தட்டக்கூடிய அந்த இடத்தை தான் என்ன சொல்கிறோம்? மகுடின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மகுடி என்ன பண்ணும்? மகுடி எல்லாரையும் பாட வைக்கும், ஆட வைக்கும். ஸோ அப்போ மகுடி ஊதி அந்த பாம்பை அவர் நம்ம எல்லோரும் மயக்கிற மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த என்ன சக்தி, குண்டலினி சக்தியை எழுப்புறோம். அங்கிருந்து மூலாதாரத்திலிருந்து நமது தண்டுபடத்தின் மூலியமாக மேலே வந்து என்ன செய்யுது? நம்ம நெற்றியில் பொட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அப்படியே ஆடுது. அப்போ என்ன பண்ணும்? அது நமக்கு ஒரு சின்ன மயக்கத்தை கொடுக்கும். அந்த மயக்கம் என்ன பண்ணும்? மயக்கம்தான் இறைநிலை. மயக்கம்னா அந்த மயக்கம் இல்லை. இது நம்மை மறந்து நாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். என்ன இடம் அது? அதுதாங்க என்ன இடம்? பேரின்பம் சொல்லக்கூடிய இடம். அந்த பேரின்பம்னு சொல்லக்கூடிய இடத்த தொடக்கூடிய அந்த நம்முடைய அந்த சக்தியானது நம்மை இறைநிலைக்கு அழைத்து செல்லும். அப்போது அந்த பேரின்பம் கிடைச்சாலே போதுமே. சிற்றின்பம்லாம் கொஞ்சம் நேரத்து தான், பேரின்பம் மட்டும்தான் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அப்போ இந்த பேரின்பத்தை என்ன பண்ணலாம்? பேரின்பத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொல்கிறேன். அப்போ அந்த இறைநிலையை நாம் உணர்வதற்கு என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம நம்முடைய மூச்சை கவனிப்போம் அப்படின்னு. அதை கவனிப்பதற்கு சில பேருக்கு முடியாது. அப்போ என்ன பண்ணோம்? ஒரே வார்த்தை தான், ஓம் நம சிவய, ஓம் நம சிவய, ஓம் நம சிவய, ஓம் நம சிவாய இல்லைங்க, வய ந ம சி வ ய. இதுதான் பஞ்சாட்சரம், 5 எழுத்து மந்திரம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்ற பஞ்சபூதத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? அடக்கிறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். இதுதான் நம சிவய, ஓம் நம சிவய. அந்த மந்திரம் சொல்ல என்னாகும்? மகுடி ஊதி பாம்பை அப்படியே மயங்கி நிற்கிற மாதிரி நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போயிடும். அப்போ எண்ணங்கள் ஸ்தம்பிக்கும் போது என்னாகும்? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி மேலே எழுந்து நம்ம பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரத்தை இயக்கும். பிரம்மரந்திரம் இயங்கும் பொழுது என்னாகும்? இறைவனை நாம் காணலாம். மகுடேஸ்வரன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவரை பார்க்கலாம். ஏங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டமே பட வேண்டாம். சேலம் அருகாமையில், சேலம் மாவட்டத்தில், சேலத்திலிருந்து கொச்சின் ஹைவேஸ் போகுது இல்லைங்களா, சங்ககிரி போகிற வழியில் மகுடஞ்சாவடின்னு ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குதுங்க. அதாவது அங்கேருந்து எடப்பாடி குங்கனாபுரம் போகிற வழியில் வலது கை பக்கம் திரும்பினீங்கன்னா மெயின் ரோட்லேயே மகுடேஸ்வரன் ஒரு சிவனுடைய ஆலயம் இருக்குங்க. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஆலயம், சின்ன கோயில், அற்புதமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 5 தலை நாகம், ஒரு சர்ப்பம் போல் ஒரு
சிலை வைத்திருப்பாங்க. அங்கே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணாலும் நான் சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை பெறலாம். ஸோ அந்த சர்ப்பத்துக்கு உண்டான சக்தி அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ சர்ப்ப தோஷம் உள்ளவங்க, ராகு கேது உள்ளவங்க, அப்புறம் அந்த லக்னத்தில் ராகு லக்னத்தில் கேது இருக்கிறவங்க எல்லோரும் எங்கே போகலாம்? அந்த கோவிலுக்கு, மகுடேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த மகுடஞ்சாவடியில் உள்ள மகுடேஸ்வரனை தரிசனம் செய்யலாம். எப்போது? பொதுவாக எல்லோரும் சிவன் கோயில் எப்போதும் காலையில் மத்தியானம் சாயங்காலம் திறந்திருக்கும் போகலாம். பட் நான் சொல்லக்கூடிய சில ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன? செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் 3லேருந்து 4:30, வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 4 to 6. இந்த நேரங்களில் நீங்கள் அங்கே போய் அந்த சிவன் கோயில் அது ஓப்பனாக தான் இருக்கும். அது உள்ள மூலஸ்தானம் கூட திறந்தாக இருக்கும். ஆனால் கிரில் கேட் போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் முன்னாடி உட்காந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகரை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தால் இல்லையா நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்துங்கள். யாரெல்லாம்? ராகு கேது உள்ளவங்க, ராகு லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க, லக்னத்தில் கேது உள்ளவங்க, ராகு திசை கேது திசை நடப்பவங்க எல்லோரும் இந்த கோவிலுக்கு நான் சொன்ன இந்த டயத்தில் போய் உட்காந்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை செய்தீர்களானால் அந்த பிரார்த்தனை என்ன ஆகும்? வெற்றியாகும். இது ரொம்ப பழமையான கோயிலுங்க. உங்களுக்கு இது கோயிலை பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். சின்ன கோவில் தான், ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அந்த லிங்கம் உள்ள மகுடேஸ்வரன்னு பேர். ஸோ மகுடத்துக்கு அதிபதியான மகுடேஸ்வரனும் மகுடி ஊதி நமது சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அந்த மகுடி ஊதும் ஐயனான மகுடேஸ்வரனும் அவனே தான். அவனும் நானே இவனும் நானே என்று சொல்லக்கூடிய அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய அதே ஒரு இடத்தில் நீங்கள் யாராக ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய நேரங்கள் இல்லைன்னா உங்களுக்கு யமகண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கேதுவுடைய நேரம். ராகு காலம் யமகண்ட நேரத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த சிவன் கோயிலில் உட்காந்து உங்கள் குறைகளை சொல்லிங்கனாலும் அது நிறையாக மாறும். இது சூட்சமமாக இருக்கக்கூடியது. ரெண்டாவது, நீங்கள் போய் எங்கள் தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ண அவசியம் இல்லை, அபிஷேகம் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வேண்டிக்கங்க, உங்களுக்கு தேவையான விஷயம், சுவாமி எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்க, என்னால் முடிந்த என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க. அதாவது இறைவன் உங்களை உண்மையான அன்பை தான் பார்க்குறாரு. உன்கிட்ட காசு பணம் அவர் கேட்கல. ஏன்னா அவர் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கல யாரையும். நம்ம தான் அவர்கிட்ட பிச்சை எடுக்கணும். வேண்டிக்கிறது, நான் எனக்கு இது முடிச்சு கொடு, உனக்கு 1000 ரூபா உண்டியலில் போடுறேன், முடிச்சு கொடு, உனக்கு நான் சேலை வாங்கி தரேன், முடிச்சு கொடு, உனக்கு நான் வேட்டி வாங்கி தரேன். என்னமோ அவருக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி உங்கள்கிட்ட கேட்குற மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, அது நல்லாவா இருக்குது? முடித்து கொடுன்னு சொல்லக்கூடாது. ஐயா நீங்கள் பார்த்து எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுங்க, எங்களால் முடிஞ்ச எங்கள் அன்பால் உங்களுக்கு ஏதோ செய்கிறோம் அப்படி சொல்லுங்கள். அன்பு தான் முக்கியம். அன்பே சிவம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ சிவனை வழிபடுபவர்கள் அன்போடு இருக்க வேண்டும். அன்புதான் உலகில் அனைத்தையுமே வசமாக்கும். ஆணவமோ கோபமோ வசமாக்காது. எதிர்த்து நம்ம எல்லாரையும் தூக்கி வீசிட்டு போயிடும். பதற்றம் இல்லாமல் அன்போடு பொறுமையோடு இருந்தால் சகலமும் நமக்கு என்னாகும்? வசியமாகும். ஆனால் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, என்னன்னா இவன் கோபம் வர மாட்டேங்குது, சரியான பேடி போல் இருக்குன்னுமா. சிரிச்சுக்கிட்டே எத்தனை வேலை செய்யறேன்னு நமக்கு தெரியாது. சிரிப்பவர்கள்லாம் முட்டாளும் இல்லை, கோவப்படுறவர்கள்லாம் அறிவாளியும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு சந்திரபாபு ஐயா கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார். புத்தி உள்ள மனிதர்களெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்களெல்லாம் புத்திசாலி அல்ல. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவு இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. கோபமோ ஆணவமோ இருந்தால் வாழ்க்கையில் அதில் பாதாளம் காத்திருக்கு ரெடியாக. எட்டி பார்த்தா அப்போ போதும், தலை சுற்றி கீழே விழுந்துடும். யாரும் தலை வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தயவு செய்து கோபப்படாதீங்க, பதறாதீங்க. ஸோ அடக்குபவர்கள் அடக்கினால் நாம் அடங்கி விடுவோம். அவன்தான் மகுடேஸ்வரன். மகுடி ஊதி பாம்பை பிடிக்கிறாங்கள, அது மாதிரி அவர் நம்ம என்ன பண்ணுவார்? ஏற்றி விட்டு வேடிக்கை பார்த்து அவ்வளோதான், அதில் பாதாள தள்ளிடுவார். அடுத்த பிரிவில் தான் நீங்கள் திருப்பி என்ன பண்ணோம்? 1008 சரணம் சொல்லி அவரை நம்ம வழிபாடு பண்ணுறோமோ இல்லை வேண்டாண்டு ஒதுங்குறோமோ சொல்ல முடியாது. நமக்கு கிடைத்த இந்த பிரிவிலேயே நாம் அனைத்தையும் முடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அன்பாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், அறிவோடு செயல்பட வேண்டும்.
சகிப்புத்தன்மை வேண்டும், முக்கியமாக தான் முக்கியம். இதெல்லாம் கிடைக்கணும்னா எங்கே போகணும்? மகுடஞ்சாவடியில் உள்ள மகுடேஸ்வரனை சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால், நான் சொன்ன நேரங்களை சொல்லியிருக்கேன், டைம் சொல்லியிருக்கேன், அந்த டைமிங்கில் போய் வழிபட சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் உங்களது 7ஆம் அறிவு வேலை செய்யும். 6ஆம் அறிவு இல்லை, 7வது அறிவு ஒன்று இருக்குது, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மகுடஞ்சாவடியில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரன் உங்கள் 7ஆம் அறிவை தட்டி எழுப்புவார். முயற்சி செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.